கும்பகோணம்ன்றது டிகிரி காஃபிக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது, ஒவ்வொரு டிகிரியில இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் ஃபேமஸ்னு. அந்த வகையில காலையில எழுந்த உடனே எவ்ரிடே மீட்டிங்ஸ், ஃபோன் கால்ஸ், டிஸ்கஷன், ஹைரிங் அப்படின்னு எக்டிக்கா போயிட்டு இருக்க என்னுடைய டேட்டா சயின்டிஸ்ட் லைஃப்ல அந்த டேட்டா சயின்டிஸ்ட தூக்கி போட்டுட்டு சுப்பிரமணியா என்ன ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு எப்பவுமே நான் நிறைய திருக்கோயில்களுக்கு போவேன். அந்த வகையில இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய கோவில் ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியுடைய கோவில். நிறைய பேருக்கு ஆலங்குடினா தட்சிணாமூர்த்தியை பத்தி தெரியும். ஆனா சிவபெருமான் நமக்கு இந்த கோவில்ல ஆபத் சகாயேஸ்வரரா, அம்பாள் நமக்கு இளவார் குழலியா காட்சி கொடுக்குறாங்க. அது என்ன ஆபத் சகாயேஸ்வரர் இளவார் குழலி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பார்க்கடலை கடையும் பொழுது வெளிப்பட்ட ஆலகால விஷம் வெளியே வந்தா எல்லா உயிர்களுக்கும் கடும் துன்பம் ஏற்படுமேன்றதுக்காக ஈசன் அந்த ஆலகால விஷத்தை உண்டு நீலகண்டனா காட்சி கொடுத்தாரு. அப்படி மக்களுடைய உயிரை காப்பதற்காக ஆபத்தில் இருந்து அவர்களை மீட்டதால அவர் இங்கு ஆபத் சகாயேஸ்வரரா நமக்கு காட்சி கொடுக்கிறார். அடுத்தது இளவார் குழலி அம்மன் கருணை நிறைந்த கண்களாலும் மனமிகுந்த கூந்தலையும் உடையவளாய் இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கனிவான தன்னுடைய பார்வையை தந்து அவர்கள் வாழ்வில் வளம் கூட்டுவதால் இங்க இருக்கக்கூடிய அம்பாள் இளவார் குழலியாக நமக்கு காட்சி கொடுக்கிறார். ஆகவே கும்பகோணத்துக்கு வரீங்கன்னா ஆலங்குடியில குரு மட்டும் இல்ல, ஆபத் சகாயேஸ்வரரா இளவார் குழலி அம்பாளா நமக்கு காட்சி கொடுக்க 3 தெய்வங்கள் இங்க இருக்காங்க. இந்த கோவிலுக்கு வருவதனால உங்களுடைய ஞானம் விரிவடையுது, உங்களுக்கான தடைகள் விலகுது, நீங்க எதை நோக்கி ஓடுறீங்களோ அதை விரைவில் அடைவதற்கு இந்த திருத்தலம் உங்களுக்கான அடிக்வேட் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் கொடுக்குதுன்னு தான் நான் சொல்லணும். சோ கும்பகோணம் வந்தீங்கன்னா ஆலங்குடியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திய, ஆபத் சகாயேஸ்வரரா இருக்கக்கூடிய ஈசனை, இளவார் குழலியா இருக்கக்கூடிய அம்பால மனமுருக வணங்கிட்டு போங்க. நன்றி.